Hi, hello, welcome once again. இன்னைக்கான ஹிந்து எடிட்டோரியல் 9th August 2017ல என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஆர்டிகல். சென்ட்ரல் கவர்மெண்ட் 2013ல் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. இந்த ஆர்டிக்கல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் திஸ் ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக பீகார் பாலிட்டிக்ஸ் ரிலேட்டட். அதனால் இந்த ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. இது உசைன் போல்ட் பற்றின ஆர்டிக்கல். மொத்தம் 21 மேட்சஸ் ரன் பண்ணியிருக்காரு. அதில் 19 ரேசஸில் ஜெயிச்சிருக்காரு, ரெண்டு ரேஸ் ஜெயிக்கலை. ஓகே, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. இது வந்து நேஷ்னலிசம் பற்றி நிறைய ஆங்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆர்டிக்கல், டீட்டெயிலாக நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா, ஈரானில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் கோ இன்டு த ஆர்டிக்கல். ஓகே, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈரான் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். மேப் ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே இருக்குது ஈரான் பக்கத்தில் காஸ்பியன் சி, இங்கே பர்ஷியன் கல்ஃப், பக்கத்தில் ஈராக், டர்க்கி, ரஷ்யா, ஜார்ஜியா, அசர்பைஜான், அர்மேனியா, துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஓகே, மேப் அப்பப்போ பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிரும். அண்ட் ஈரானோட கேபிட்டல் டெஹரான். ஓகே, அண்ட் இதில் வந்து எதை பற்றி போட்டிருக்கு அப்படின்னா, ரொஹானி அவங்களுடைய பிரசிடென்ட், நியூவாக எலெக்டான பிரசிடென்ட் பற்றி போட்டிருக்காங்க. ஹசன் ருஹானி அவர் பேர். இவர் வந்து செகண்ட் டைமாக வந்து எலெக்ட் ஆகிருக்காரு. இதோட பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, எப்போவுமே யூஎஸ்ஏ கூட சேர்த்து இஸ்ரேலும் கூட சேர்ந்துக்கிட்டு எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈரானா நியூக்ளியர் பாம் வந்து தயார் பண்ணுறதுல விருப்பமே இல்லை அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அவங்க நியூக்ளியர் பாம்ஸ் தயார் பண்ணுறத ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் மோர் டிஸ்கஷன் அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ஈரான் கூட ஹசன் ருஹானி ஃபஸ்ட் டைம் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ஹசன் ருஹானி வந்து ஒபாமா கூட நியூக்ளியர் பேக்ட் வந்து சைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த சாங்ஷன்ஸ்லாம் எடுத்துருந்தோம், பிஸ்னஸ்க்கான சாங்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிலாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம், ப்ளஸ் வியாபாரம் இதெல்லாம் முடக்கம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் பேக்ட் வந்து சைன் பண்ணாங்க. அப்போ யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, P5+1 கண்ட்ரிஸ் இருந்தாங்க. இந்த 1 கண்ட்ரி யாருன்னா ஜெர்மனி. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானுக்கு வந்து அந்த நியூக்ளியர் பேக்டை வந்து சைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்மில் நடந்த விஷயம். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து ஒரு மாடரேட் பிரசிடெண்ட்டாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சார் இவர். உமனுக்கு நிறைய பவர் கொடுத்தாரு, ப்ளஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தார். என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவரோட ஃபாலோயிங்ஸ் எல்லாத்தையும் கடைபிடிச்சு போகணும் அப்படிங்கிற ரொம்ப கன்சர்வேட்டிவ் மைண்டோடு இருந்தார். ஆனால் இவர் கொஞ்சம் மாடரேட்டாக சொசைட்டிக்கு எதுனாலதான் அதை மாதிரி பண்ணி போயிட்டு இருந்தார். ஓகே, ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது நியூக்ளியர் பேக்டை சைன் பண்ணுறோம், பண்ணி தாங்க, நாங்கள் சாங்ஷன்ஸ்லாம் எடுக்கோம், அவங்க எக்கனாமிக்கு பெனிஃபிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் அவங்களுடைய பாப்புலேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி நிறைய கிளியர் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் ஒபாமா நடந்துட்டு இருக்கும்போது, அப்படியே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம், நியூ பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரம்ப் நேராக வந்து எல்லாத்தையும் குளறுபடி பண்ணார் இல்லையா, அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு குளறுபடி பண்ணார். என்ன அப்படின்னா, உங்களோட நியூக்ளியர் டீலை வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன், சாங்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அந்த நியூக்ளியர் பேக்டை வந்து கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த பேக்டில் வந்து அந்த அமெரிக்கா மட்டும் கிடையாது, மிச்சம் இருக்கிற ஒரு 5 கண்ட்ரீஸும் இருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் சிங்கிள் பைலாட்ரல் ரிலேஷனாக இவர் கேன்சல் பண்ணலாம். இதில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கிறதுனால இவர் சிங்கிளாக வந்து அதை கேன்சல் பண்ணுறது கஷ்டம். பட் ஆனால் வந்து சாங்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், அவரோட கண்ட்ரிக்கு ரிலேட்டடாக சாங்ஷன்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈரான் வந்து
ஷியா கண்ட்ரி அப்படிங்கிறதுனால சவுதி அரேபியா அண்ட் ப்ளஸ் அலைஸ் கண்ட்ரீஸ்லாம் சன்னி முஸ்லிம்ஸாக இருப்பாங்க, சன்னி கண்ட்ரீஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானை வந்து ஒப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவருடைய செகண்ட் டேர்ம் வரும்போது அவர் வந்து ஒரு டைலமாலே இருக்கார். என்ன அப்படின்னா திரும்ப மக்கள் வந்து அவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, திரும்ப வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறக்காண்டி ஒரு முயற்சியில் தான் இருக்கார். ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறினால இங்கே ஆல் மென் கேபினெட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து உமனுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ செகண்ட் டேர்ம் வந்ததுக்கப்புறம் அவரோட கேபினெட்டில் எல்லாருமே மென்னு தான். அண்ட் ஐ மீன் அந்த யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் இப்போ ஆப்போசிட் கண்ட்ரீஸ் எல்லாம் பகைச்சிக்கிட்டு மக்களையும் பகைச்சிக்கிட்டு அவர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ மக்களை வந்து சந்தோஷப்படுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஈடுபட்டு இருந்தால் நல்லது. அதனால இவர் ஒரு மாடரேட் பிரசிடெண்ட்டாக இங்கே செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான நேரம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா வெளியில் இருக்கிற அத்தனை கண்ட்ரீஸும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு திரும்பியும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஆளை எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஈரானுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஈரான் இந்த சாங்ஷன்ஸ் நடந்தப்போ ஈரானும் இந்தியாவுக்குமே வந்து அந்த வியாபாரம் வந்து சரியாக செயல்படாமல் இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ சாபார் போர்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து எதுக்காக அப்போஸ் குவாதர் போர்ட்டை அப்போஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சாபார் போர்ட்டை டெவலப் பண்ணோம். ஆனால் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் இந்த போர்ட்டை டெவலப் பண்ணிவிட்டு பாகிஸ்தானுக்கோ இல்லை சைனாக்கோ நாங்கள் கொடுத்துருவோம். எதுக்காக நம்ம வந்து அந்த அப்போஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த சாபார் போர்ட்டை டெவலப் பண்ணோம். எதுக்கு அந்த என்ன மோட்டிவ்காக டெவலப் பண்ணோமோ அதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி அவங்க வந்து திரும்ப பாகிஸ்தானுக்கோ சைனாக்கோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் அப்பப்போ இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ ரோஹானிக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அவருடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறதுக்கான டைமாக இங்கே கன்சிடர் பண்ணப்படுது. அதான் இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2013 வந்து இந்த ஆக்டை பாஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட் லெவலில் நடக்கலை. ஸ்வராஜ் அபியான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து சப்சிடைஸ்டு ஃபுட் ரேட்டில் கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிச்சா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த கேஸ் நடந்துச்சு. செக்ஷன் 14, 15, 16 படி பார்த்தோம் அப்படின்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் வந்து செட்டப் பண்ணாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அந்த மெக்கானிசம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு படியை எடுத்து வைக்கணும். அதுவே நடக்காதப்போ எப்படி இங்கே ரெட்ரஸல் மெக்கானிசம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபுட் கமிஷன் இந்த போர்டு வந்து எதுக்கு அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு வச்ச போர்டு தான் இந்த ஸ்டேட் ஃபுட் கமிஷன். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் ப்ராப்பராக பண்ணலை. ராம் விலாஸ் பாஸ்வான் யூனியன் ஃபுட் மினிஸ்டர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்டையர் கண்ட்ரிக்கும் மொத்தமாக அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அது வந்து மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆர்டிக்கல் 256 படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் யூனியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் என்ஷூர் பண்ணுறதும் ஸ்டேட்டோடையும் யூனியனோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒன்று நடக்கிற மாதிரியே ஒரு அறிகுறி இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுங்கிறது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி. குழந்தைங்களுக்கு உணவில்லாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, விமெனுக்கு கரெக்டான சாப்பாடு கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சோஷியல் செக்யூரிட்டிக்கான ஒரு விஷயம். இதை வந்து எங்கே வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 75% ரூரல் பாப்புலேஷன்லேயும் 50% அர்பன் பாப்புலேஷன்லேயும் பண்ணுறாங்க. ஓகேயா, இந்த மாதிரி 50% 75% பாப்புலேஷன் அப்படின்னா நம்மளுடைய சப்சிடைஸ்டு ஃபுட் ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில்
கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிவர்த்தி தவறுகள் குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது தான் இந்த கிரீவஸ் ரெட்ரஸ் அப்படிங்கிறது. இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து இறங்கி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சோஷியல் ஆடிட் இதை வந்து ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா சொசைட்டியே வந்து அதுக்கான ஆடிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, இதை தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன தான் ப்ரொவிஷன்ஸ் இதில் வந்து க்ரியேட் பண்ணாலும் அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு ப்ராசஸாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம வந்து இதை மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கோர்ட் வந்து இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்கக்கிட்ட அந்த மினிஸ்ட்ரி கிட்ட கோர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அன்ஃபினிஷ்ட் டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் 1106 கம்ப்ளைண்ட்ஸ் தான் ரிசீவ் ஆகிருக்கு. அது எப்படி நேஷ்னல் லெவலுங்கிறப்போ இந்த டேட்டா இந்த கவுண்டிங் வந்து ரொம்பவே கம்மி. கம்ப்ளைண்ட்ஸுனால் ஒரு நேஷ்னல் லெவலில் 29 ஸ்டேட்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் எப்படி இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரும்? ஐ மீன் இவ்வளோ கம்மியாக எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்? அண்ட் ஆல்சோ இதில் வந்து மீடியா கவுண்டிங்கும் சேர்த்து இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. அப்போது டேட்டா வந்து இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கோர்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ஒரு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு ஒரு வெல்கம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னலிசம், இன்க்ளூசிவ் நேஷ்னலிசம் பற்றி பேசியிருக்காங்க. இதை ஆர்டிக்கலில் எழுதின ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், டெல்லி ஹைகோர்ட்டில் இருந்தார், அஜித் பிரகாஷ் ஷா. அண்ட் ஹீ இஸ் த சேர்மன் ஆஃப் லா கமிஷன் ஆல்சோ இருந்தார். அண்ட் இந்த ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் நேஷ்னலிசம்ங்கிறது இக்னோர் பண்ணப்படுது அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ வந்து நேஷ்னலிசம்னா என்ன, மொத்தமாக எல்லோரும் ஒரே மோட்டிவை நோக்கி போகிறது தான் நேஷ்னலிசம் இங்கே. ஆனால் நம்ம கண்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்னா கல்ச்சுரல் நேஷ்னலிசம் மாதிரி இருக்குது. என்னமா ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷ்னலிசம்காக போராடுறது, ப்ளஸ் ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து நேஷ்னலிசம், கிறிஸ்டின்ஸ்லாம் சேர்ந்து நேஷ்னலிசம், அந்த மாதிரி இருக்குது. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்ல வர்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேசிசம் வேசிசம் மாதிரி யாரும் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் எப்படி இருந்துச்சோ, இட்டலி அண்ட் ஜெர்மனியில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நேஷ்னலிசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து காந்தியோட நேஷ்னலிசமும் நேருவோட நேஷ்னலிசம் பார்த்தும் வந்து வேறு வேறையாக இருந்துச்சு. ஆனால் டெஸ்டினேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான். ஆனால் என்ன அவரோட தாட்ஸ் காந்தியோட தாட்ஸ் வேறு, நேருவோட தாட்ஸ் வேறு. அது வந்து ரிலீஜியனை பேஸ் பண்ணி இல்லை, அந்த நேஷ்னலிசமோட மோட்டிவை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பார்த்து தான், ஆனால் டெஸ்டினேஷன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலிசம் ஒரு டெஸ்டினேஷனில் போய் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டு பேரும் எதுக்கு அகெயின்ஸ்டாக போராடினாங்க அப்படின்னா ஆன்டி கொலோனியலிசமுக்கு அகெயின்ஸ்டாக போராடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இன்க்ளூசிவ் நேஷ்னலிசம் அப்படிங்கிறத இங்கே பேசப்படலை. ஏன்னா அப்படின்னா கல்ச்சரல் நேஷ்னலிசம் வந்து இங்கே உள்ளே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கவ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வரும்போது ஒரு ஹிந்து கல்ச்சரலிசமாக வந்து புகட்டுற மாதிரி இருக்குது. இப்போ கவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா மற்றதையும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் செடிக்கும் கூட தான் உயிர் இருக்குது, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம பொழைக்கிறதுக்கு எதை மட்டும் தான் யூஸ் பண்ண. இப்போ கவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ்க்கு அது வந்து சேக்ரெட், ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு அதுதான் பொழப்பு. அந்த மாதிரி இருக்கும்போது கல்ச்சரல் நேஷனலிசம் வந்து இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணப்படுது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. டாகோரோட வியூஸை பற்றி இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒரு நேஷனில் வந்து ஹார்மோனி வேணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் அந்த ஹார்மனி ஹார்மனி இருக்கா, அந்த எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க ஆனால் ஹார்மனி இல்லை அப்படின்னா இட் இஸ் அன் ஈவில் டே ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்க அந்த அன்னையிலேருந்து அவங்களுக்கு அது கெட்ட நாளாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்சோ நேஷ்னலிசம்ங்கிற ஐடியாஸ் வரும்போது அதுக்கு ஒரு டெரிட்டோரியல் பவுண்ட்ரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கு.
இப்போ நேஷ்னலிசம் வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அதை வந்து நம்ம அப்படி ஃபுல்லாக கடைபிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெரிட்டோரியல் பவுண்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Article 19 Clause 2. ஓகே, இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒரு ரீசனபிள் Article 19(2) மட்டும் இல்லை, நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஆனால் கோர்ட் வந்து அதை வந்து டீட்டெயிலாக ரீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ரீசனபிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கோர்ட் வந்து ஆல்வேஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணி ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபை பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்சாரும் சேர்த்து பண்ணுறாங்க. அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடையாது, நீங்கள் சர்டிஃபை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி பெஸ்ட் கேசஸ் என்னெல்லாம் அப்படின்னா ரங்கராஜன் விசஸ் ஜெக்ஜீவன் ராம். அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஷுட் சிங் த சேம் சாங். அது வந்து ஒருத்தர் ஒரு பாட்டு பண்ணால் இன்னொருத்தர் வேறு பாட்டு பாடுவாங்க. எல்லாரும் டெமோக்ரஸிங்கிற பேரில் ஒரே பாட்டை பாடணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் கிடையாது. அதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஆக்க முடியாது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு இப்போ பேச விருப்பம் இல்லைன்னா நான் பேச மாட்டேன், அதுவும் என்னோட ரைட்டு தான். அதுவும் ஒரு வகையான எக்ஸ்ப்ரெஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நேஷ்னல் ஆந்தமோ இல்லை வந்தே மாத்திரமோ யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாட வைக்க முடியாது. ஓகே, அவங்களுக்கு பாடணும்னா அவங்க பாடுவாங்க, அது அவங்களுடைய ஃப்ரீடம். அதை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது இப்போ அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கு. இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்தே மாத்திரம் ஒரு ரீசன்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்தே மாத்திரமா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒர்க் பிளேஸ்லேயும் கண்டிப்பாக பாடி ஆகணும், ப்ளே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வீக்லி அண்ட் இதில் மந்த்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபோர்ஸிங், அது வந்து கம்பல்சரியாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறக்காக திணிக்கப்படுற மாதிரி இதில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேயா? அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து வேற ஒன்றும் இல்லை, பட் கல்ச்சுரல் நேஷனலிசமை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ இங்கே வந்தே மாத்திரமா நீ பாடு, கண்டிப்பாக பாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னாங்க அப்படின்னா அடுத்த என்ன கொண்டு வருவாங்கன்னா நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு சாய்ஸ், நம்மளுடைய வாழ்க்கைக்கான சாய்ஸை வந்து வேற யாரோ முடிவெடுக்கிற மாதிரி, நம்மளுக்கான ஃப்ரீடம் அங்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை தான் இங்கே வந்து கல்ச்சுரல் நேஷ்னலிசம் இது வந்து ஒரு என்ஃபோர்ஸ்ட் கல்ச்சுரல் நேஷ்னலிசம் பட் நாட் அன் இன்க்ளூசிவ் நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன அந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன டெல்லி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார், அஜித் பிரகாஷ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து அது ஒரு ஹாலிஸ்டிக் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன், அதுக்காக நான் வந்து மித்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்தவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னோட ஐடியாவை வந்து நான் வேறு யாருக்கும் திணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசியில் Article 19 and 21 கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா த கவர்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் டு நால்சா அண்ட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ப்ரைவசியை திரும்ப இது இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி வந்து ஒரு இட் கேனாட் பி அப்சல்யூட். ஓகேங்களா? ஸோ Article 19(2) அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்குள்ளே ஒரு லா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போகணும். இட் மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்டட் பை லா பட் மஸ்ட் பி வித்தின் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் 19(2). ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. எந்த கண்ட்ரிலையும், இந்தியாவை தவிர எந்த கண்ட்ரிலையும் ப்ரைவசி லா பற்றியோ இல்லை டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கோ ஒரு லாவோ இது வரைக்கும் எந்த கண்ட்ரிலையும் கொண்டு வந்ததில்லை. நம்ம நாட்டில் தான் இப்போது நம்ம நாட்டில் ப்ளஸ் கொஞ்சம் ஃபியூ கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த ப்ரைவசிக்கான லா, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கான லாலாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ப்ரைவசி வந்து வெவ்வேறு ஆங்கிளில் இருக்குது. எனக்கு இப்போ ஸ்பேஸ் தேவைப்படுது, நான் தனியாக இருக்கணும், எனக்கு தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி. என்னோடய பிஹேவியர் வந்து உனக்கு கூட ஒத்து போகாது, அதனால் நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான ப்ரைவசி. என்னோடய முடிவுகளை நான் எடுக்கிறதுக்கான ப்ரைவசி, ப்ளஸ் என்னோடய இன்ஃபர்மேஷனை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரைவசி, ப்ளஸ் நான் என்னையை வந்து தனியாக விடுங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரைவசி. இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரைவசி வந்து வேறு வேறு ஆங்கிளில் இருக்குது. ஆனால் அதாவது அந்த ஆத்தர் என்ன நம்புகிறாரு அப்படின்னா, ஒரு கோர்ட் அப்படின்னு ஒரு கேஸ்ன்னு வரும்போது ஒரு கோர்ட் வந்து ஸ்டேட் பக்கம் நிற்கணுமா சிட்டிசன் பக்கம் நிற்கணுமா அப்படின்னு பார்த்தா சிட்டிசன் பக்கம் தான் நிற்கணும் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ்.